This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable comfort offers. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பழனிமலையை பற்றி எல்லாருமே கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையான வரலாறும், அந்த முருகப்பெருமான் வந்து எப்படி அந்த மலைக்கு வந்தார், ஏன் அங்கே இருக்கார் அப்படிங்கிறத பற்றியும் வந்து ரொம்ப சில பேர் தான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை வந்து நான் ரொம்ப உங்களுக்கு நிதானமாக தெளிவாக சொல்கிறேன். ஒரு காதல் இல்லை, கொஞ்சம் கோபம், ஆனால் கடைசியில் வர்ற ஞானம் தான் இந்த கதையோட வந்து மையமாக இருக்குது. என்னோடய ஸ்டோரியை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. முருகனோட கோபம் வந்து இங்கே தாங்க ஆரம்பமாகுது. அவருக்கு ஏன் கோபம் வந்தது அப்படின்னா, ஒரு நாள் வந்து பரவசமாக கடவுள்கள் எல்லாருமே வந்து ராஜசபையில் வந்து இருந்திருக்காங்க. சிவபெருமான், பார்வதி அம்மன், விஷ்ணு பெருமான், பிரம்மா, இப்படி எல்லாருமே வந்து அங்கே கூடியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, ஞானப்பழம், அந்த பழத்துக்கு வந்து போட்டி நடக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த ஞானப்பழத்தை வச்சு இந்த போட்டி நடக்கிறது என்ன அப்படின்னா, யார் வந்து முழு உலகத்தையுமே சுற்றி வந்து ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஞானப்பழம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அப்படி சொன்னோடனே முருகன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நேராக வந்து உலகத்தை வந்து சுற்றுறதுக்காக அவர் கிளம்பிட்டார். ஆனால் நம்ம விநாயகர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு உலகம், அவங்கள சுற்றி வந்து நம்ம இதை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறமா தான் மற்றதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுற்றி அந்த ஞானப்பழத்தை அவர் பரிசாக வாங்கிக்கிட்டாரு. முருகர் வந்து உலகத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு பார்த்தா ஞானப்பழம் வந்து விநாயகரோட கையில் இருந்து போச்சு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன கோபம் அப்படின்னா, நம்ம உலகத்தையே சுற்றி வந்துட்டோம், நமக்கு இந்த ஞானப்பழம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்ன முடிவு அப்படின்னா, இனிமேல் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் வந்து ரொம்ப மனம் நொறுங்கி கோபத்தோடு வந்து தன்னை யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நீங்கள் யாரும் என்னை தேடக்கூடாது, நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னா நான் எங்கே இருக்கணும் அங்கே வந்து நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட நேராக வடகிழக்கு பர்வதங்களுக்குள்ளே இருக்க ஒரு மலைக்கு வந்து போயிட்டார். அந்த பர்வத மலை அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ பழனின்னு சொல்கிறோம் இல்லையா, பழனி மலை, அந்த மலைக்கு பேர் தான் பர்வத மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து நேராக வந்து அவர் வந்துட்டார். பழனி மலைக்கு எப்படி பக்தர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மலையில் வந்து முருகன் வந்து தியானத்தில் அமர்ந்ததும் தான் மக்கள் வந்து 2-3 பேராக வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி அந்த நம்பிக்கையோடு வந்து பழனி மலையில் ஒவ்வொரு நாளும் வந்து பக்தர்களோட வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்கள்ல, முருகன் சின்ன வயசுலேயே வந்து பெரிய ஞானத்தை வந்து அடைஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அங்கே தியானத்தில் இருந்து மக்களுக்கு எல்லாருமே ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, அங்கே நிறைய சித்தர்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பழனி மலையை சுற்றி ரொம்ப அழகான மலைக்காடுகளும் அமைதியும் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அங்கே நிறைய சித்தர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து அங்கேயே தியானம் பண்ணி பஞ்சபூதங்களோடு வந்து சேர்ந்து அவங்க ஒன்றோட ஒன்றி போயிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகன் வந்து அங்கே கோபத்தோடு தான் வந்தார். ஆனால் கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு அப்புறமா வந்து அவருக்குள்ளே வந்து இருக்க அந்த கோபம்லாம் போய் ஒரு அமைதி, ஒரு பரிவு வந்து அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அருள் தர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அவரை பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பின்னாடி வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த பாண்டிய மன்னர்கள் இது எல்லாமே பார்த்துட்டு பழனி மலையில் வந்து ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் அங்கே ஒரு பெரிய வந்து கோவிலை வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு பெரிய கோவிலாக வந்து கட்டி மக்கள் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னா முருகனை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கோவிலில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரெகுலராக டெய்லி வந்து வர்றாங்க. அந்த ஓம் சரவண பவா அந்த ஒளி எல்லா மலையுமே அதிர வைக்கிற அளவுக்கு அந்த பழனி மலையில் வந்து இப்போ வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் பழனி கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா அந்த பஞ்சாமிர்தம். அது சும்மா சுவைக்காக மட்டும் இல்லைங்க, அது முருகனுக்கான ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தில் எப்படின்னா அந்த காதலும் கோபமும் கடந்த ஞானத்தோட சுவை வந்து அதில் இருக்கும். இந்த கதையில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஞானம் வந்து எந்த வயசில் வேணும்னாலும் வந்து வரலாம். முருகப்பெருமான் வந்து குழந்தையாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருந்த ஞானம் வந்து உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. நாம் எல்லாம் இப்போ வந்து அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து அருள் தேடுறோம். நம்ம உள்ளம் தெளிவாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம பழனி ஆண்டவர் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அவரை வந்து வணங்கிட்டு இருக்கோம். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.